வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான அலசல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிஜேபியின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. வழக்கமாக பிஜேபியால் தான் பிரச்சனை. ஒரு கட்சியை வச்சு ஒழுங்காக நடத்த முடியலை. யாராச்சும் ஒருத்தருக்கால ஒருத்தவங்க வாடுறது. இந்த நிலைமை இருந்தால் என்ன ஆகும்? திமுககாரன் உங்களை தலையில் தூக்கி தூக்கி எரிஞ்சிட்டு உங்களை ஆட்சிக்கு வந்துடுவான். ஏதோ கடவுளாக பார்த்து இன்னொரு ஆளை விஜய்ங்கிற ஆளை கொண்டு வந்தார். இப்போ விஜய்ங்கிற ஆள் வரல. நீங்கள் சண்டை போட்டே அவங்ககிட்ட திமுகவுக்கு தாரவாத்து கொடுத்துருப்பீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு பச்சை துரோகம் பண்ணியிருப்பீங்க. நல்ல வேலை ஒரு மூணாவது ஆள் வந்தாங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஆதரவு நாங்கள் எப்போ கொடுப்போம்னா திமுகவை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுப்போன்னு. ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ண தெரியல. ஒரு வேட்பாளரை ஒழுங்காக போட முடியலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இப்போ பாருங்கள், அந்த வேட்பாளர் பட்டியலில் நாலு பேர் பெரிய தலைவர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. நயினார் நாகேந்திரன் சாத்தூரில் அவர் கொடுத்துருக்காரு. சாத்தூரில் நிற்கிறதுக்கு முன்னாடி கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன்ட்ட நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு. நிற்கலாமான்னு கேட்டிருக்காரு. அவர் சிக்னல் கொடுத்த உடனே தான் அங்கே நிற்கிறாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. எப்படி உருப்படும்? அடுத்தது இவங்க தமிழிசை. அந்த அம்மா கவர்னரில் ஒழுங்காக இருந்திருக்கலாம். எம்எல்ஏ என்னத்தை சாதிக்க போகிறீங்க? எம்எல்ஏ ஒரு கூட்டணி மந்திரி சபையில் வந்தாலும் ஒரு மந்திரியாக தானே வருவீங்க. மந்திரிங்க முதல் மந்திரிகள்லாம் கவர்னருக்கு போய் சலாம் போடுறாங்க. நீங்கள் அந்த பதவியை விட்டுட்டு இங்கே வந்துக்கிட்டு இதில் உட்காந்துட்டு எம்எல்ஏக்கு போய் மயிலாப்பூரில் நின்று இதுக்கு ஜெயிச்சு என்னத்தை சாதிக்க போகிறீங்க? அடுத்தது வானதி சீனிவாசன். அது ஒரு கோஷ்டி. அவங்க போய் கோயம்புத்தூர் வடக்கு கொடுத்துருக்காங்க. அது சரி, அவங்களாச்சும் எம்எல்ஏ. ஆனால் அவங்க எப்போவுமே திமுக ஆதரவு உள்ளவங்க, ஒன்றிய அரசுன்னு பேசினவங்க, சட்டசபையிலெல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க. சில சமயத்தில் அவங்களுக்கும் திமுக குடும்பத்துக்கும் தெரிஞ்ச தொடர்பு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு சீட்டு பெரிய ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. அவங்க ஜெயிச்சு பாஜகவுக்கு எதுவும் பெருசாக செய்ய போகிறதில்ல. அடுத்து இந்த எல் முருகன் மந்திரியாக இருந்துக்கிட்டு, ராஜ்யசபா எம்பியாக இருந்துக்கிட்டு, உங்களுக்கெல்லாம் எதுக்கு எம்எல்ஏ சீட்டு? மந்திரி முருகனுக்கு தான் கேட்குறேன். இன்னும் இங்கே ஜெயிச்சா மந்திரி ஆகிக்கலாம். மாநிலத்தில் ஏடிஎம்கேயோடு சேர்ந்து தோத்தா அங்கேயே மந்திரியாக இருந்துக்கலாம். அப்போ ஒரு இதுக்கு தேர்தல் நடக்கும்ல. அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் உங்களுக்கு எதுக்கு? இப்போ இந்த கனிமொழி பண்ண வேலையை தானே நீங்கள் பண்ணுறீங்க. எம்பியாக இருந்துக்கிட்டு இங்கே சீட்டு கேட்குறது, திரும்ப பண்ணுறது எம்பியாக இருந்துக்கிட்டு சீட்டு கேட்குறது. உங்களுக்கு என்ன? கனிமொழிக்கு இது கேட்குறாங்கன்னா அவங்க கட்சி ஜெயிக்கிற நிலைமையில் இருக்க தனியாக. நீங்கள் இங்கே நிற்கிறீங்கன்னா பிஜேபி தனியாக ஜெயிக்கிற நிலைமையிலையா இருக்குது? 28 சீட்டு 27 சீட்டு தானே வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் மாநில அரசியல் தேவையா? அது மாதிரி. அடுத்தது அண்ணாமலைக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கலன்னு குற்றச்சாட்டு சொல்கிறாரு. ஆனால் இங்கே மேலிடமே இவரை கூப்பிட்டெல்லாம் பேசினாங்க. பியூஷ் கோயல் அவர்கிட்ட பேசி நீங்கள் நில்லுங்கன்னெலாம் கேட்டாங்க. அண்ணாமலை ஒத்துக்கலை. என்னுடைய ஆதரவாளர்களுக்கும் சீட்டு வேணுங்கிறாரு. இருக்கிறது 27 சீட்டு. அங்கே இருக்கிறது 5 கோஷ்டி 6 கோஷ்டி. இந்த கோஷ்டி ஒவ்வொன்றுக்கும் எனக்கு சீட்டு வேணும்னா எப்படியா கட்சி நடத்துகிறது? திமுகவை தூக்கி எறியணுங்கிறது உங்களுடைய மெயின் எய்மாக இருக்க வேணாமா? இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு. அண்ணாமலை என்னுடைய வார் ரூமை வச்சு இந்த 4-5 பேர் பிஜேபி தலைவர்களை தோற்காமல் விட மாட்டேன்னு முயற்சி செய்கிறதா செய்தி வந்திருக்கு. உண்மையாக பொய்யான்னு தெரியல. எல்லாம் தேவையா? உங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கொள்ள வேண்டிய நேரமாக இது. நாட்டு நடப்பை பார்க்க வேணாமா? அண்ணாமலை உங்கள்கிட்ட எவ்வளோ எதிர்பார்த்தாங்க? கரெக்டாக வந்தீங்க. நீங்கள் வந்தோடனே பிஜேபிக்கு 7% ஓட்டு கூடிச்சுன்னாங்க. 7% ஓட்டு எப்படி கூடிச்சு? உங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கா? ரஜினிகாந்த் அவர் ரசிகர்களை பூரா உங்களுக்கு ஆதரவு கொடுக்க சொன்னார். அதனால் அந்த 3-4% பிஜேபிக்கு கூடிச்சு. இது மிக ரகசியமாக ரஜினிகாந்த் பிஜேபிக்காரங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு. பிஜேபிக்காரங்க அவங்க ஆதரவு கொடுங்கன்னு கெஞ்சினாங்க. ஏன் ஆதரவு கொடுக்க முடியாது? நீங்கள் வேணால் நான் சொல்கிற தலைவராக்குங்க, என் ரசிகர்களை இது பண்ணுறேன்னாரு. அப்படி விட்டதில் ரஜினிகாந்த் ரசிகர்கள் இந்த 3% 4% ஓட்டு வந்து தான் அது என்னமோ அண்ணாமலைக்கு வந்த ஓட்டு மாதிரி அவங்க சித்தரிச்சாங்களே ஒழிய அண்ணாமலைக்குன்னு தனி செல்வாக்கில் 3-4% வரல.
அதுக்கப்புறம் அவர் வார் ரூம்னு வச்சுக்கிட்டு பணத்தை செலவு பண்ணி ஒரு 200 பேரை வந்து வேலைக்கு வச்சு அண்ணாமலை வாழ்க, அண்ணாமலை ஃபியூச்சர் சிஎம், அண்ணாமலை இதுக்கு லேட்டுன்னு போட்டார். எல்லாமே செயற்கையாக உருவாக்குனது தான். ஒவ்வொரு தடவையும் அண்ணாமலை பிஜேபியை தோற்கடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி நெருங்கி வந்தது டிஎம்கேயை. அதே கூட்டணி 2024 பாராளுமன்ற தேர்தலில் தொடர்ந்திருந்தால் ஸ்டாலின் 40க்கு 40 ஜெயிச்சிருக்க முடியாது. ஒரு 10-15 தான் ஜெயிச்சிருப்பார். அதுக்கடுத்தது யார்? அண்ணாமலை. நான் தனியாக போய் நிற்கணும் பிஜேபி அப்படின்னு சொல்லி இந்த சின்ன சின்ன உதிரி கட்சிகள்லாம் சேர்த்து அவரும் தோற்று ஏடிஎம்கேயும் தோக்கடிச்சு பண்ண ஒரு பூரா அவர் தானே. இப்போ மறுபடியும் கோஷ்டி சண்டை போடுற நேரமாக இது, உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும் கேட்குற நேரமாக இது. அப்போ நீங்கள் வந்துக்கிட்டு இவங்களை தோக்க நீங்களே இது பண்ணிங்கன்னா, உங்கள் கட்சிக்காரவங்களை தோக்குறதுக்கு நீங்களே ஏற்பாடு பண்ணிங்கன்னா அப்போ அதுக்கு திமுகவுக்கு ஆதரவாக போகுமா இல்லையா? அதனால தான் சொன்னேன், நீங்கள் திமுகவோட ஆள். திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் இதே மாதிரி பாஜகவை தனியாக நின்று திமுகவை ஜெயிக்க வச்சிங்க. இப்போ அதே வேலையை தான் செய்கிறீங்க. ஏதோ ஒரு கோஷ்டி சண்டை எனக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் கூட்டணிக்கு எதிராக வேலை செஞ்சு திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு வர்றதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அந்த மாதிரி சண்டை போடுகின்ற நேரமாக இது. ஒரு தீய சக்தி நாட்டையே குட்டிச்சவராக்கிக்கிட்டு இருக்காங்க. இயற்கை வளத்தெல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஊழலின் உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. உங்கள் கட்சி வந்து பாஜகவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறாங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை போட்டு அதே தீய சக்தியை யாருக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சீங்களோ அவங்க கையில் திரும்பி ஆட்சியை ஒப்படைச்சிருவீங்க இருக்க. அதனால தான் விஜய்ங்கிற ஒரு ஆள் வரலன்னா நிச்சயமாக ஸ்டாலின் என்ற அந்த திமுக என்ற தீய சக்தியை நீங்கள் அத்தனை பேரும் திரும்பி கொண்டு வந்திருப்பீங்க. ஒருத்தருக்கு காவல்துறை அதிகாரிகள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க இருக்காங்க, மாற்றுங்கன்னு சொல்கிறீங்களா யாராவது? அப்போ உங்களை தான் நம்பி எப்படி உங்களை தான் இது பண்ணால் என்ன ஆகுறது? ஆக மறுபடியும் பிஜேபியே வந்து திமுகவுக்கு வந்து ஆதரவு ஒரு நிலைப்பாடு வர்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொண்டிருக்காங்கங்கிறத தமிழக மக்கள் புரிஞ்சுக்கங்க. இவங்களை நம்ப முடியாது. அதனால தான் வேறு கடைசி நேரத்தில் அதிமுக பாஜக தங்களுக்குள் சண்டை போட்டு ஓட்டுக்களை பிரித்து ஸ்டாலினுக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் நாம் எல்லாம் என்டிஏவை புறக்கணித்து விட்டு திமுகவை ஆதரித்து திமுகவை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட வேண்டிய சூழ்நிலை வரும். இல்லைன்னா தீய சக்தி திரும்பி வந்துடும், நாட்டை குட்டிச்சவரை ஆக்கிடுவாங்க. நல்லா யோசிங்க. என்டிஏக்கு சொல்கிறேன், ஒழுங்காக ஒற்றுமையாக இருந்து திமுகவுக்கு தோற்கடித்து நீங்கள் வந்து வெற்றி பெறுவதற்கு பாருங்கள். ஏன்னா பெரிய கூட்டணியெல்லாம் உங்கள் பக்கம் இருக்குது. சரி, விஜய்னா அவர் தனிப்பட்ட செல்வாக்கு வச்சா அவரும் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது திமுகவுக்கு ஆதரவாக போகும். அதற்கு நீங்கள் எல்லாம் துணை போகிறீர்கள், பாஜகவில் முக்கிய தலைவர்கள். அப்படிங்கிறது தான் என்ன வந்து உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டாக வந்து என்னால் வைக்க முடியும் அப்படிங்கிறது முதற்கட்ட செய்தி. அடுத்தது காங்கிரஸ், அவங்க வேட்பாளர் பட்டியல். அதில் முதல்ல ஒரு வேட்பாளர் பட்டியல் தயாராச்சு. செல்வ பெருந்தகை இப்போ பணத்தை வாங்கிட்டு கொடுத்தாருன்னு பெரிய பிரச்சனையாகி ராகுல் காந்தி வர போய் இப்போ மறுபடியும் வேட்பாளர் பட்டியல். அதில் செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூரில் நிற்கிறாரு. செல்வ பெருந்தகை எல்லாம் காங்கிரஸுக்கு தலைவராக இருந்தால் உருப்படுமாயா சொல்லுங்கள்? அவர் மேலே கொலை குற்றச்சாட்டு சொல்கிறாங்க ஆம்ஸ்ட்ராங் வீட்டில் இருக்கிறவங்க, ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் அவ்வளவு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளை காங்கிரஸுக்கு போய் தலைவராக வச்சுக்கினா எங்கே உருப்படும்? அவருக்கு ஸ்ரீபெரும்புதூர். அப்புறம் இந்த பாமகவில் ஜிகே மணி, அவரை ராமதாஸ் கூடையே இருந்துட்டு கரெக்டாக காய நகர்த்தி காங்கிரஸ் தலைமையில் பேசி அவருடைய பையனை ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து காங்கிரஸில் சேர்த்து சீட்டு வாங்கிட்டார். எங்கே உருப்படும்? காங்கிரஸ் உருப்படுமா? திருநாவுக்கரசு வாரிசு அரசியல் இங்கெல்லாம் சொல்கிறாங்க. திருநாவுக்கரசு ஒரு மகனுக்கே அறந்தாங்கி தொகுதிக்கு சீட்டு வாங்கிட்டார். அவர் எங்கே காங்கிரஸ் உருப்படும்? உண்மையான தொண்டனுக்கு சீட்டு கொடுக்கணும்ல. கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கட்சியில் வந்தவங்களுக்கும் இப்போ கட்சியில் இருக்கிறவங்க பையனுக்கும் கொடுத்தீங்கன்னா அப்போ திமுகவுக்கும் உங்களுக்கு என்ன வேறுபாடு? அதனால் இப்போ அது ஒரு மோசமான ஒரு இது வேட்பாளர் பட்டியல், கேவலமான விஷயம். அதுக்கடுத்தது விஜய் வேட்புமனுவை நிராகரிக்க போகிறாங்களாம் அப்படின்னு திமுககாரன் கதையை கட்டிக்கிட்டு இருக்கான். என்னையான்னு கேட்டால் அது வந்து விஜய் வந்து 2 வழக்குகள் அவர் மேலே இருக்கிறத மறைச்சிட்டாராம். இது
உங்கள் வேலை கேஎன்எல்லாம் 1020 கோடிங்கிறான் ஈடி. ஒவ்வொருத்த மேலேயும் வழக்கு பூரா கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி 2 வருஷம் ஜெயிலும் 3 வருஷம் ஜெயிலும் வெக்கம் இல்லாமல் சிறை தண்டனை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. யோகியங்க மாதிரி விஜய் வந்து 2 வழக்கம் மறைச்சிட்டாராம். அது என்ன வழக்கு தெரியுமில்ல? என்ன இவங்கள மாதிரி கொள்ளையடிச்ச வழக்கா, ஊழல் பண்ண வழக்கா, ரேப்பு கற்பழிப்பு வழக்கா, எல்லாம் உங்கள் மேலே இருக்குது. நாட்டை இது கான்ட்ராக்டுகள்லாம் வாங்கி ஊரை கொள்ளையடிச்சிங்களா, அந்த வழக்கா? விஜய் மேலே என்ன வழக்கம்? தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏதோ கண்டிஷனை மீறினாராம் அப்படின்னு 2 எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்கான். இவன் போலீஸை வச்சு போட்டுட்டு அதை வந்து அவர் வேட்புமனுவில் சொல்லலையாம். அதனால் பெரம்பூர் திருச்சி கிழக்கில் சொல்லியிருக்காராம், பெரம்பூரில் சொல்லலையாம். அதில் ஒரு வழக்கு என்னென்னா, பெரம்பூர் பிரச்சாரம் முடிச்சுட்டு வரும்போது போட்ட எஃப்ஐஆர். ஆக முட்டாளில் நீங்கள்லாம் தேர்தல் கமிஷன் அவ்வளோ முட்டாளா, இல்லை உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் அவ்வளோ முட்டாளா? காரி துப்பிடுவான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா. உங்களை மாதிரி ஊரை கொள்ளையடிச்ச கேஸை வந்து மறைச்சாலும் பரவாயில்ல. அது என்னையா தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடந்த இதெல்லாம் ஒரு கேஸா? அதுக்கு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சீங்களா? அப்போ அதெல்லாம் சொல்லலைன்னா உடனே குடிமொழிக்கு போதா? ஸோ குடிமொழிக்கு போனாலும் என்ன ஆகுது? பெரம்பூரில் தானே அவர் சொல்லலை, பெரம்பூரில் தான் நீ தள்ளுபடி பண்ணுவேன். திருச்சி கிழக்கில் இருந்து ஜெயிச்சுட்டு போகிறாரு. உங்கள் இப்போ அரசு அதிகாரிகளை வச்சுட்டு திருச்சி கிழக்கு தள்ளுபடி பண்ணால் எம்எல்ஏவே இல்லாமல் தேர்தல் முடிவு வந்தோடனே முதலமைச்சராகி அந்த 6 மாதத்துக்குள்ளே எம்எல்ஏ ஆனால் போகுது. என்னத்தை கிழிப்பீங்க? என்னத்தையும் பெரிய இது பண்ணிடுற மாதிரி எல்லாம் அயோக்கியங்க. எல்லா மேலேயும் வழக்கு இருக்குது. எல்லாம் ஊரை கொள்ளையடிச்சு நாட்டை கொள்ளையடிச்சு வச்சுட்டு யோகியர்கள் உத்தமர்கள் மாதிரி விஜய் 2 கேஸை மறைச்சிட்டாரு. தேர்தல் பிரச்சாரத்தின் போது இதை மீறியதாக விதிமுறைகளை இதெல்லாம் ஒரு இது போட்டு நீ இது பண்ணி பாருங்கள். என்ன முட்டாள்கள் உங்களை மாதிரி ஆளுங்களாக இருக்காங்க இங்கே. இப்போ விஜய்க்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், அதாவது நீங்கள் அரசியலுக்கு புதுசு, இந்த நாமினேஷன்லாம் இப்படி ஃபுல்லு பண்ணக்கூடாது. நாமினேஷன் நீங்கள் எப்படி ஃபுல்லு பண்ணோம்னா 234 பேருக்கும் முதலே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடணும். அங்கே வந்து இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமை இடத்துக்கு எல்லா 234 பேருக்கு யார் சீட்டு கொடுக்குறீங்களோ அவங்களெல்லாம் இங்கே வர வச்சு அவங்க நாமினேஷனை இங்கேயே ஃபுல்லப் பண்ணணும். 3-4 வக்கீல் இருக்கணும். வருவாய்த்துறையில் ஏற்கனவே எலெக்ஷன் நடத்தின அனுபவம் உள்ளவங்க 3-4 ரிட்டையர் ஆனவங்களை பக்கத்தில் வச்சுக்கணும். எல்லா வேட்புமனுவையும் இங்கே ஃபில்லப் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் ஒரு தப்பு விடுவான். கடைசி அவங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டு விடும். எல்லாத்தையும் இங்கே வச்சு நாமினேஷனை ஃபில்லப் பண்ணி அவங்க கையில் கொடுத்து அனுப்பணும். இல்லைன்னா பல வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படும். அங்கே இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ விஷயம் தெரியாதுல்ல. வருங்கால தேர்தலாவது நீங்கள் அதை கடைப்பிடிக்கணும். வேட்புமனுவை அவங்க கையில் விட்டு கொடுத்து ஃபில்லப் பண்ண சொல்லக்கூடாது. பல பேருக்கு அனுபவம் இல்லாதவங்க கோட்டை விட்டுருவாங்க. அதனால் விஜய் வருங்காலத்தில் இங்கே நாமினேஷனை உங்களுடைய கண்காணிப்பில் வழக்கறிஞர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் உங்களை வச்சு ஃபில்லப் பண்ணி அனுப்பணும். இவங்க எதுவும் கிழிக்க முடியாது. இப்போ திமுக வேட்புமனி நிராகரிக்கப்பட்டது இதே வேலை தான் ஜெயலலிதாவுக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இதெல்லாம் இந்த கூட்டம் மாண்டிகளின் கூட்டம், அதை கண்டுக்காதீங்க. அதனால் இது நீ 2 வேட்புமனுவை நிராகரித்தாலும் நீங்கள் முதலமைச்சர் ஆகலாம். முதலமைச்சர் ஆகிட்டு அதுக்கு 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் தேர்தலை வைக்கலாம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது ராசா ராசா அவருடைய டேப்பு நேற்று வெளியில் வந்தது, எல்லாம் பார்த்தீங்க. முகமுடி கிழிஞ்சு போச்சு. நல்ல ஒரு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தார் ஸ்டாலினையே கவுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அந்த பிடிஆர் பேசுனதுக்கு இவர் பேசுனதுக்கு என்ன வித்தியாசம்? பிடிஆர் ஆச்சும் சம்பாதிச்சிட்டாங்கன்னு சொன்னார். உதயநிதியும் இந்த சபரீசனும் 2 வருஷத்தில் 30,000 கோடி சம்பாதிச்சிட்டாங்கன்னாரு. நீங்கள் அப்படி இல்லையே, ஆட்சி இது திமுகவையே கவுக்கிறது. கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாது, நான் இன்னும் யாரும் பண்ண முடியாதுன்னு சொல்லி திமுகவை கவுக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்கீங்க. அன்னைக்கு பிடிஆர் வந்துக்கிட்டு எந்த நோட்டீஸும் கொடுக்கல, ஏதாச்சும் பதில் கொடுத்தாரா? ஏன்னா பேசுனது அவர் தான். இது பேசுனது நீங்கள் தானே உலகத்துக்கே தெரியும். மிஸ்டர் ராசா என்னத்தை சட்டம் படிச்சிங்க? சைக்கிளில் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் பெரம்பூரில் ஒரு வக்கீலுன்னு ஏதோ நாட்டை கொள்ளையடித்து 1,76,000 கோடி கொள்ளையடித்து பெரிய இது வந்துட்டீங்கன்னு பெரிய வக்கீல் நினைப்பா. 2G வழக்கை நீங்கள் நடத்துனீங்களா? அப்போ எதுக்கு ராம்ஜெத் மல்லியை கூட்டிகிட்டு போய் பேச வச்சிங்க? உங்களுக்கு ஆர்குமெண்ட்டு தெரியுமா? உங்கள் இதைத்தான் கேட்டிருக்கான, ஒழுங்காக இங்கிலீஷ் பேச தெரியாது. நீங்கள் எல்லாம் பெரிய வக்கீல். அவர் நோட்டீஸ் கொடுக்குறாரு, யாரையோ 2 பேரை வச்சார். நல்ல வேலை அந்த நோட்டீஸை இவரே கொடுத்துருந்தா அதில் இருக்கிற இங்கிலீஷை பார்த்து தலை சுற்றிருப்பான் அவங்க. அதில் என்ன கொடுக்குறாரு சொல்ல வேண்டியது தானே. நான் அப்படி பேசலை, என்னுடைய குரல் இல்லை,
நீங்கள் எதையோ வேறு ஒரு இதை போட்டுருக்கீங்கன்னு நோட்டீஸ் கொடுக்க வேண்டியது தானே. அவர் நோட்டீஸ் எப்படி கொடுக்குறாருன்னா, அந்த குரலில் வரக்கூடியது சில இது நீக்கப்பட்டவை அப்படி எடிட் பண்ணிட்டாங்களாம். அதனால் அது எடிட் பண்ணுறது அந்தந்த சேனலில் போடுறவன் எடிட் பண்ணுவான், அந்தந்த இதில் போடுறவன் ஷார்ட்டாக போடுவான். ஷார்ட்டானா ஒரு தேவையானது மட்டும் போடுவான், தேவையானது நேரமின்மை காரணமாக நிற்பான். உடனே எடிட் பண்ணிட்டாங்கங்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன், இவருக்கு மாரிதாஸுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க, இவருக்கு வாதாடவே தெரியாது. வர சொல்லுங்களேன், நான் ஏதாச்சும் ஒரு கேஸுக்கு வர சொல்லுங்கள், அப்படியே வீடியோ கான்ஃபரன்சிங் எடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு போட்டு காப்பார் ராசாவுடைய வாக்கு வன்மையை பாருங்கன்னு. ஒரு அளவும் தெரியாத அரசியல்வாதிகள் நான் பெரிய ஆள். அவன் அந்த வக்கீல் தொழிலையே இதாக வச்சுருக்கான், தொழிலாக டெய்லி கோர்ட்டுக்கு போய் ஆர்கியூ பண்ணுவான். அவன்கிட்ட இருக்கு, அவனை சொன்னால் சொல்லலாம் வாக்கு வன்மை இருக்குன்னு. மந்திரின்னு சுற்றிக்கிட்டு ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு எம்பின்னு சுற்றிக்கிட்டு என்னைக்காச்சும் ஒரு கோர்ட்டுக்கு வருவாராம். இவர் வாக்கு வன்மையா பெரிய இதுங்க தெரியாது. உங்கள் வாக்கு வன்மையெல்லாம் நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல கோர்ட்டை. அதனால் வாய்ஸ் எக்ஸ்பர்ட்டுன்னு இருக்குது, அவருக்கு சொல்கிறேன் மாரிதாஸுக்கு வாய்ஸ் எக்ஸ்பர்ட்டுன்னு இருக்க ஃபாரன்சிக் சயின்ஸில். இப்போ அந்த குரலை நாங்கள் இதை கேட்டேன், அது ராசாவோட குரல் தான், சந்தேகமே இல்லை. எடிட் பண்ணது இது பண்ணதெல்லாம் இதாகாது, டெஃபமேஷன்லவா அவர் சொன்னது உண்மையாக பொய்யா, என்னுடைய குரல் இல்லைன்னு சொல்லு, வாய்ஸ் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்புவோம். ஃபாரன்சிக்கில் நாங்கள்லாம் கேட்ட உடனே கண்டுபிடிச்சோம் அது ஒரு குரல் தான், வாய்ஸ் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்புங்க. ஃபாரன்சிக்கில் இருந்து ஆமாம் இது ராசாவோட வாய்ஸுன்னு அனுப்ப போகிறான். என்னத்தை கிழிப்பீங்க? அந்த ரிப்போர்ட்டை வந்துக்கிட்டு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை கோர்ட்டில் போட்டால் டெஃபமேஷன் போட்டு என்னத்தை கிழிப்பீங்க, என்னத்தை சாதிப்பீங்க? ஒரு இதுவும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் செஞ்ச நம்பிக்கை துரோகத்தை பற்றி பேசலையே. என்னென்ன பேசியிருக்கீங்க? ஸ்டாலினுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமான்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸ்டாலினுக்கும் உங்களுக்கும் கனிமொழிக்கும் ஒத்து வராது, சண்டை ஓட்டுக்குவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ராசா விஷயத்து இவர் மூக்க அழகிரி விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. கருணாநிதிக்கு பணம் போச்சு, கருணாநிதி டிவிக்கு பணம் போச்சுங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள், ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும். அதை விட்டுக்கிட்டு மாரிதாஸுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. நோட்டீஸ் அனுப்புகிற ஆளுங்களை பார்த்தா தெரியாது, சட்டம் தெரிந்தவர்களா நீங்கள்? அந்த நோட்டீஸை பார்த்தேன், சட்டம் ஒழுங்கான தெரிஞ்சிருந்தால் அந்த மாதிரி டிராஃப்டே அவனும் போட்டிருக்க மாட்டான். முட்டாள்தனமான டிராஃப்ட்டு. ஒன்று மறுக்கணும், இல்லைன்னா ஒத்துக்கணும். நீங்கள் மறுத்துருவீங்களா? அவர் சயின்ஸ் எதுக்கு இருக்குது? வாய்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்கிறது அது எதுக்கு இருக்காங்க? உங்களுடைய அந்த ஆக்சென்ட் இதை இதை வச்சுக்கிட்டு விஞ்ஞானபூர்வமாகவே சொல்லியது ராசா வாய்ஸ் தானே. அப்போ எங்கே போய் வச்சுக்குவீங்க? அதுக்கப்புறம் அப்படி இதாகிட்டா இதே மாரிதாஸ் என் மீது பொய் புகார் கொடுத்தாருன்னு உங்களை அக்யூஸ்ட் ஆக்கி அதே இதில் வழக்கு போடுவார், தெரியுமில்ல? இதெல்லாம் சட்டத்தில் இருக்குது, தெரியுமில்ல? அதனால் மாரிதாஸுக்கு சொல்கிறேன், இந்த நோட்டீஸை பற்றி கவலைப்படாதீங்க. அதை படித்து பார்த்தேன், அது ஒப்புக்கு சப்பு இல்லாத நோட்டீஸு, கிழிச்சு போட்டு பதில் கூட நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. அவங்க இதே அரசியல்வாதி கூட என்ன பண்ணுவான் தெரியுமா? தப்பு பண்ணிடுவான், எல்லாம் பண்ணிடுவான். எதையாச்சும் சொல்லிட்டோம்னு வைங்க, நோட்டீஸ் கொடுக்குறேன்னு நோட்டீஸ் கொடுப்பான். நோட்டீஸ் கொடுத்த எந்த அரசியல்வாதியாவது அதுக்கப்புறம் வழக்கு போட்டிருக்கானான்னு சொல்லுங்கள். டெஃபமேஷனில் எவனுமே வழக்கு போட மாட்டான். ஆனால் மக்கள்கிட்ட சொல்ல நான் நோட்டீஸ் கொடுத்துட்டேன், நீ பேசுனையா பேசலையா அதை சொல்லு, நான் சொல்ல மாட்டாங்க, நான் பதில் கொடுத்துட்டேன் அப்படின்னு. அதனால் சொல்கிறேன் மாரிதாஸுக்கு, அவங்களுக்கு பதில் நீங்கள் பதிலே கொடுக்காதீங்க. இல்லை பதில் எப்படி கொடுங்க? இல்லை அது உங்கள் வாய்ஸ் தான், அதுக்கு எனக்கு விஞ்ஞானபூர்வமான ஆதாரம் இருக்குது. நீங்கள் மேலே எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதை எதிர்கொண்டு நீங்கள் தான் அதை பேசினீர்கள் என்பதை நிரூபிப்பதற்கு என்னிடம் போதிய ஆதாரம் இருக்கிறது. நீங்கள் தாராளமாக என் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம், அதை எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று பதில் கொடுங்க. அதோட அந்த பேச்சே பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது சபரீசன் போட்ட குண்டு. இதுவரை சபரீசன் வெளியில் அரசியல் விஷயமாக பேசி பார்த்துருக்கீங்களா? அரசியல் கூட்டத்துக்கு வெளிவந்து பார்த்துருக்கீங்களா? ஸ்டாலின் அவர்களின் உங்கள் மகள் அவங்க எதையாச்சும் அரசியல் கூட்டத்தில் வர்றதை பார்த்துருக்கீங்களா? இப்போ தான் முதல்ல சபரீசன் ஒரு வில்லிவாக்கம் தொகுதி வேட்பாளர். அவர் யாருன்னா அண்ணாநகர் தொகுதி வேட்பாளர், அண்ணாநகர் எம்எல்ஏவாக இருந்தவருடைய பையன். அண்ணாநகரில் அவருக்கு சீட்டு கொடுக்கல, ஆனால் அவர் பையனுக்கு வில்லிவாக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதனால் இவர் சபரீசன் அந்த அண்ணாநகர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த மோகன் அவருடைய பையனுக்கு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி அரசியல் மேடையில் ஏறி பேசிட்டார். அப்போ அதையே எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதுவரை அவர் அரசியல் மேடைக்கு வந்ததில்லை. ஏன் வந்தார்? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் வந்தார்? இந்த தேர்தலில் 234 தொகுதிக்கும் அவங்கவுங்க ரெக்கமெண்டேஷன்,
ஏன்னா சபரீசனை போய் நிறைய பேர் பார்க்குறாங்க, கனிமொழியை போய் நிறைய பேர் பார்க்குறாங்க, உதயநிதியை நிறைய பேர், ஸ்டாலினை நிறைய பேர், துர்கா ஸ்டாலின் 234க்கும் சீட்டு கொடுக்கணும். அதனால ஒவ்வொருத்தருக்கும் கோட்டா வச்சு கருணாநிதி எப்படி தான் கொடுப்பாருன்னு சொன்னேன்ல. ஸ்டாலினா இப்போ அவர் அவன் எத்தனைப்பா கேட்டிருக்கான் சார், 10 பேர் சொல்லுவார் சொன்னான் சார் 10 இதுக்கு கேட்டு ஒரு 3-4 கொடுப்பா, அதை விட்டுருப்பான் பாரு. அவன் என்னப்பா கேட்டிருக்கான் அந்த அழகிரியும் பஸ், அவரும் ஒரு 20 கேட்டிருக்காரு, 5 கொடு இதை விட்டுரு. கனிமொழிக்கு ஒரு 3 கொடு, இப்படி ஒதுக்குவார். இதுதான் அவங்க, அதாவது சமூக நீதியின் காவலர்கள் எப்படி இடங்களை ஒதுக்குவாங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்தில் அவர் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினருக்கும் கோட்டா, பேக்வர்ட் கோட்டா, மோஸ்ட் பேக்வர்ட் கோட்டா, அதெல்லாம் இல்லை. இது வந்து என்ன கோட்டானா குடும்பத்து கோட்டா, கனிமொழி கோட்டா, அழகிரி கோட்டா, ஸ்டாலின் கோட்டா, செல்வி கோட்டா, அப்படி தான் பிரித்தார். இப்போ அதே மாதிரி இவர் என்ன பண்ணிட்டார், குடும்பத்தில் 4 பக்கம் இருந்து வந்தது. சில பேருக்கும் கொஞ்சம் கோட்டா கொடுத்தார், சபரீசனுக்கும் கொஞ்சம் பேர். சபரீசன் பெண்கிற நிறுவனத்தை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்கன்னாரு. ஸ்டாலினை தூக்கி குப்பத்தொட்டில் போட்டார், உனக்கு ஒரு 5-10. அதில் கோபம் வந்துருச்சு சபரீசனுக்கு, என்ன நம்மளை கவலைப்படுத்திட்டாரு, இவ்வளோ பேர் நம்மகிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு வந்தாங்களே, அவங்கெல்லாம் சபரீசனுக்கு செல்வாக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் கொஞ்சமாச்சும் நம்ம எதிர்ப்பை காட்டினா தான் சரியாக இருக்கும்ட்டு இந்த ஒரு மீட்டிங் அவரையே ஏற்பாடு பண்ண சொல்லி இவரே வந்து அதில் பேசிட்டு போயிட்டார். இது வந்து கலக்கத்தை உருவாக்கி விட்டது ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில். ஒரே தகராறு அவங்களுக்குள்ள, எப்படி நம்ம அரசியல் மேடைக்கு வரலாம், அரசியல் மேடைக்கு வந்துட்டால் மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு. ஆனால் அதில் அரசியல் மேடைக்கு வந்தது மட்டும் இல்லை, அதில் குண்டை தூக்கி போட்டு போயிட்டார் சபரீசன். என்ன சொல்லிட்டாரு, விஜய் 2 தொகுதிகளில் நிற்கிறார்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு தலைவரின் தன்னம்பிக்கையை காட்டுகிறதுன்ட்டார். அடி பாம் ஸ்டாலின் கலங்கியிருப்பார். You have seen the manifesto, right? So it will be delivered. 520. It will be delivered. Even the 8,000 coupon, it is a new scheme that has been introduced by our chief minister. How will be the victory of DMK, sir? Very, very bright. It is very bright. We are very confident. Thank you. Thank you, sir. நம்மெல்லாம் வந்து அவர் 2 தொகுதியில் நிற்கிறாருன்னு திருமாவளவனை கூப்பிட்டு தாக்கி பேசுங்க, சீமானை கூப்பிட்டு தாக்கி பேசுங்கன்னு தாக்கி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்தை சேர்ந்தவரே அவருடைய தன்னம்பிக்கையை காட்டுகிறேன்னு விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டாரு அப்படின்னு அவர் மிக கோபமாக இருக்கிறார். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே, ரிசல்ட் வந்த உடனே இந்த குடும்பத்து சட்டை வீதிக்கு வந்துவிடும், மிகப்பெரிய தகராறு 2 பேத்துக்குள்ளே ஏற்படும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது உதயநிதி, சென்னை எப்போதும் திமுகவின் கோட்டையாம் அப்படின்னு இருக்கிறது. சென்னை எப்பவுமே திமுகவோட கோட்டை தாங்க. ஊரை ஏமாத்தினது இவ்வளோ நாளாக உங்கள் தாத்தா ஏமாற்றிக்கிட்டு இருந்தார், அப்புறம் உங்கள் அப்பா ஏமாத்தினார், இப்போ நீங்கள் ஏமாற்ற வரீங்களா? என்றைக்குமே சென்னை உங்கள் கோட்டையாக இருந்தது இல்லைப்பா. 28 லட்சம் தான் வாக்கு மொத்தம், ஒரிஜினல் எல்லாம் டூப்ளிகேட்டு. நீங்கள் 40 லட்சம் 45 லட்சம்னு வச்சு இந்த மீதி 16-17 லட்சம் ஓட்டை உங்கள் கட்சிக்காரனை வச்சு கள்ள ஓட்டை போட்டு ஜெயிச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துனீங்க. சென்னையில் வந்து எங்கள் கோட்டைன்னு. சென்னை எப்படி உங்கள் கோட்டையாகும்? சென்னையில் படித்தவன், விவரம் தெரிஞ்சவன், எவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டு இருக்கிறவன்லாம் இருக்கான். எவனாச்சும் ஒருத்தன் உங்களுக்கு ஓட்டு போடுவானா? நீங்கள் பண்ணுற அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும், நீங்கள் பண்ணுற ஊழலுக்கும் இதுக்கும் ஈடி வந்து உங்கள் கதவை தட்டி ஒவ்வொரு மந்திரியும் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கான். சென்னையில் இருக்கிற படித்தவன் உங்களுக்கு எவனாச்சும் ஓட்டு போடுவானா? எல்லாம் கள்ள ஓட்டு. இப்போ போச்சு ஒரு 15 லட்சம் சென்னையில், இன்னமே தானே தெரியும். அதனால் விரும்ப சென்னை கோட்டை ரொம்ப நாளாக ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்க. பாவம், எம்ஜிஆர் இருக்கும்போதெல்லாம் அந்த கள்ள ஓட்டை போட்டு, இந்த போலி ஓட்டை போட்டு, செத்தவன் ஓட்டெல்லாம் போட்டு சென்னை எங்கள் கோட்டைன்னு அவருக்கே புரியாவே இறந்துட்டார். எப்படி அவருக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அவருக்கே புரியலை. இப்போ தானே வண்டவாளம் வருது சார் வரும்போது. சென்னையை பூரா செத்தவன் ஓட்டை 20 வருஷம் 25 வருஷம் நீக்காமல் வச்சுக்கிட்டு கள்ள ஓட்டை போட்டு பெரிய எங்களுக்கு தான், உங்களுக்கு எப்படி செல்வாக்கு இருக்கும்? இப்போ உதயநிதியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் சொன்னேன்ல, திமுகக்காரங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் ஓட்டு இது பண்ணும்போது ஒவ்வொரு இதை இது பண்ணுவான், ஒவ்வொரு அயோக்கியத்தனத்தை கண்டுபிடிப்பாங்க. நமக்கே தெரியாது, முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் இதை பண்ணியிருக்காங்க. இப்போ ஒன்று ரெடியாக பண்ணிட்டாங்க. அதிமுக எடப்பாடி இவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், கண்டுபிடிச்சிக்கோங்க. சேகர் பாபு ஒவ்வொரு இடமா போகிறாரு. அங்கே போய் அங்கே வந்து உங்களுக்கு உதயநிதி தொகுதியில் போய் திமுக அதிமுகவில் முக்கியமாக ஆளுகை யார், பாஜகவில் முக்கிய தலைவர்கள் யார், இதெல்லாம் சேகரித்து
அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு 2 பேரை ரெடி பண்ணி ஃபோன் பண்ணி தபார் அதிமுகவுக்கு வேலை செய்யாது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் 2 கான்ட்ராக்ட் கொடுக்கணும், ஒரு கான்ட்ராக்ட்லேயே 5 கோடி 10 கோடி வரும், செட்டில் ஆகிட்டு. ஆனால் எவனும் வேலை செய்யும். இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கு. இது இப்போ ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது, ஊரை ஏமாத்துகிற வேலை. அதனால் இப்போ இந்த தடவை கான்ட்ராக்ட் சேகர் பாபு இதை வச்சுக்கிட்டு தான் அவர் சார் நான் ஜெயிக்க வைக்கிறேன், என்னமோ நானே யோசித்தேன், என்னமோ பெரிய விஞ்ஞானியும் எப்படி ஜெயிக்க வைக்கிறாங்க, மக்கள் காதுக்கு போகிறான், எப்படி ஜெயிக்கணும். இதுதான் கான்ட்ராக்ட் ஆசையை கொடுத்து அதிமுக காரர்களை வேலை செய்யாமல் வைப்பது, பாஜக காரர்கள் தலைவர்களை வேலை செய்யாமல் வைப்பது, கூட்டணி கட்சியெல்லாம் வேலை செய்யாமல் வச்சுட்டு நீ வேலையே செய்ய வைக்காத, பண்ண கவுரைங்களா இல்லையா பார்க்கலாம், பண்ண கவுரைங்களா இல்லையான்னு பார்க்கலாம். அதிமுக வேலை செய்ய வேணாம்ப்பா, யாரும் வேலை செய்ய வேணாம், மக்கள் தானாக போட்டுடுவான் உங்களுக்கு எதிராக, உங்கள் மேலே அவ்வளோ வெறுப்பில் இருக்கான். அதனால் தலைகீழ நின்னாலும் ஜெயிக்க முடியாது. ஆனால் இவருக்கு உதயநிதிக்கு நான் ஜெயிக்க வைக்கிறேன்ட்டு கான்ட்ராக்ட் ஆசையை கொடுத்து ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு சேகர் பாபு. விஜய் அதிமுகக்காரன் பிஜேபிக்காரன்லாம் இதுக்கு மசிய மாட்டான்னு நினைக்கிறேன். அப்படி மசிஞ்சாலும் மசிச்சுங்கப்பா, ஜனங்க ஓட்டு போட மாட்டான், நீ போய் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. அதனால் மண்ணை கவ போகிறாங்க. சென்னை எங்களது கோட்டைங்கிறத தேர்தல் முடிவு வரட்டும் உதயநிதி, அப்போது நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது TN24 ஒரு படம் எடுத்துட்டாங்க. அதாவது விஜய் கட்சி ஆரம்பித்தது தப்பு, நடிகனெல்லாம் நாட்டை ஆளலாமா அப்படின்னு இவங்களே கதவசனை எழுதி இவங்களே இதை போட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாடுடா, வாழ ஆசைப்படு, தப்பில்ல, ஆள நினைக்கிறியே தப்பில்ல. ஜனநாயகனா ரிலீஸ் பண்ண விட மாட்டானா, அது தேர்தலில் பாதிக்குமா. ஆனால் விஜய்க்கு எதிராக ஒரு படத்தை எடுத்தால் அதை ரிலீஸ் பண்ணுவானா, அதை சென்சாரும் கொடுத்துருவாங்களாம். அதை இவங்களே அது ரெஜென்ட்டு நம்ம எடுத்தால் வெளியில் தெரிஞ்சிடும், இன்னொருத்தவங்க பேரை போட்டு நம்ம எடுத்துக்கோன்னு சொல்லி இன்னொருத்தவங்க பேரை போட்டு எடுத்துருக்கிறது தான் செய்தி வருது. அதை வச்சுட்டு இந்த படத்தோட கிளிப்பிங் பாருங்கள் என்னென்ன மாதிரி போட்டிருக்கான்னு. அதனால் இதை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு விஜய் வந்தது தப்பு, விஜய் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு மக்களை மூளைச்செலவு செய்யணும்னு நினைக்கிறான். மூளைச்செலவு செய்கிற நிலைமையிலையா மக்கள் இருக்கான். நீ ஒன்று என்ன பண்ணாலும் சரிப்பா, கண்ணை மூடிட்டு குத்த போகிறான். உதயசூரியனை விட்டுட்டு எதை வேணுனாலும் குத்த ரெடியாக இருக்கான், எல்லாம் ரெடியாக இருக்கான். அதனால் TN24 ஆகுது மண்ணாங்கட்டி பாடம் எடுத்துக்கிட்டு இது பண்ணுறீங்களா. மக்கள்கிட்ட நான் செஞ்ச சாதனையை சொல்லி ஓட்டு கேடுங்கய்யா, மக்களுக்கு நல்ல விஷயம் செய்யலைன்னு வாக்குறுதியை சொல்லி ஓட்டு கேளுங்க, வேலைவாய்ப்பை உருவாக்குறேன்னு சொல்லி வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கிறேன்னு சொல்லுங்கள், வேலைவாய்ப்பு இதுங்களை உருவாக்குறேன்னு சொல்லுங்கள், மக்களுடைய வறுமையை குறைக்கிறேன்னு சொல்லுங்கள், இலவசங்களை கொடுக்காமல் தமிழ்நாட்டில் கடலிலிருந்து மீட்பேன்னு சொல்லுங்கள். இதை சொல்கிறதுக்கு வக்கு கிடையாது. என்ன எவனையோ வச்சு படம் எடுக்கிறது, அந்த படத்தை இதை போட்டால் மக்கள் முட்டாள் ஆயிடுவான்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த திராவிட இது உங்களுக்கு மூளை மணிக்கு போச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு என்னத்தை சொல்வது. அதுக்கடுத்தது திராவிட இயக்கம் திடீர்னு தெய்வ பக்தி வந்துச்சு எலெக்ஷன் வந்தோம். அந்த செந்தில்னு ஒரு ஆள் திமுகவில் எம்பியாக இருந்தார் தர்மபுரியில். அப்போ நினச்சிருந்தாலும் பைத்தியம் முடிச்சு போச்சான்னு என்ன பண்ணாருன்னா ஒரு பூமி பூஜை நடத்துகிறாங்க. PWD டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், பொதுப்பணித்துறை. அப்போ இங்கே போய் பூமி பூஜை போடுறாங்க, ஒரு கட்டடம் எழுப்புறாங்க. அப்போ அந்த என்ஜினியர்ஸ் எல்லாம் பூமி பூஜை போடுறாங்க. அப்போ இந்த ஆள் அங்கே யாரை கட்டியா பூமி பூஜை போட்ட, யாரை கட்டியா பூஜை பண்ண, கிறிஸ்டின்களை கூப்பிட்டையா முஸ்லீம்களை கூப்பிட்டையா பூமி பூஜைக்கு. அவங்க யாரும் கேட்கலை. கிறிஸ்டினுக்கு நாங்கள் வரணும் எங்களை கூப்பிடணும்னு சொல்லலை, இஸ்லாமியர்கள் எங்களை கூப்பிடணும்னு சொல்லலை. அது ஒரு நம்பிக்கை, அவங்களே அதை கண்டுக்கலை. இந்த ஆள் தூண்டி விட்டு எப்படியா கொடுத்தேன். அந்த வீடியோ ஏற்கனவே வந்தது. இப்போ என்ன பண்ணிவிட்டாங்க, முடித்து அந்த ஆள் எம்பியில் சீட்டே கொடுக்கல ஸ்டாலின். இப்போ எம்எல்ஏவில் கொடுத்துட்டார். ஒரு இதில் எம்எல்ஏவில் கொடுத்த உடனே பூமி பூஜை ஏன் பண்ணுற, இஸ்லாமியரை கூப்பிட்டியா கிறிஸ்தவர்களை கூப்பிட்டியான்னு சொன்னாலும் அப்படியே மாலையை போட்டு பக்தி பழமாக அப்படியே நெத்தியில் விபூதி பூசி அப்படியே கையில் கும்பிட்டுக்கிட்டே கோயிலை சுற்றி வர்றார். என்ன நடிப்புன்னு பார்த்துக்கோங்க. கவுண்டமணி சொன்னபடி மகா நடிப்பு. எந்த இதுல மத்த மதம்லாம் எங்க, கிறிஸ்டியன் எங்க, முஸ்லிம் எங்க, திராவிட கழகத்தை இவங்க சேர்ந்தவங்க எங்க, மதம் இல்லாதவங்க எங்க எங்க இருக்காங்க? கூப்பிடுங்க, சர்ச் ஃபாதரை கூப்பிடுங்க, இவரை கூப்பிடுங்க, இமாம கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க. சார் இது கிளியர் பண்ணுங்க.
செந்தில் இப்படி பேசுகிறாலும் இப்படி ஆகிட்டாருன்னா பார்த்தீங்களா? அவர் இவர் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் உதயநிதி எனக்கு திரும்ப தெய்வ பக்தி இல்லை அப்படின்னாரு. அப்போவே நான் சொன்னேன் சினிமா நடிகை கூட்டிகிட்டு பழனி கோயிலுக்கு போன இதெல்லாம் போட்டு காமிச்சோம். அப்படியும் தெய்வ பக்தி இல்லைன்னாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கு போய் கோயிலுக்கு போய் விபூதி பூசுனாங்க. அது எந்த கோயில் எப்போ பூசுனாங்கன்னு தெரியல. எவ்வளோ பக்தி பழமாகிட்டார். நானும் கிறிஸ்தவன் தான்னாரு. அதுக்கிடையில் எனக்கு தெய்வ நம்பிக்கையே இல்லைன்னாரு. விபூதி பூசிட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க. எலெக்ஷன் வந்துட்டால் விபூதி பூசிடுவாங்க. துறைமுருகன் எங்கேயோ போய் விபூதி பூசினார். அந்த வீடியோ வந்துருக்கு. அந்த விபூதி பூசினோன்னா அந்த விபூதி அழிக்கிறாங்க. தெய்வம் உங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லை. எதுக்கு ஏன் கோயிலுக்கு போகிறீங்க? அப்படியே கோயிலுக்கு போய் விபூதி பூசினா ஏன் அப்புறம் அழிக்கிறீங்க? ஊரை ஏமாத்துறீங்களா? பெரிய நீங்கள் தான் இவங்களாச்சப்பா. இந்த இவங்க அது பகுத்தறிவாதின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற ஆளுங்களாச்சே. எதுக்கு ஏன் எங்கள் இலைக்கு வரீங்க? கோயிலுக்கு ஏன் போகிறீங்க? இதுக்கிடையில் இவங்க அதை பிரேமலதா அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை திருத்தணியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க வெள்ளி வேலோட. இது அதை விட நடிப்பு. திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி திமுககாரன் பிரச்சனை பண்ணி நன்றாக இருந்த மக்களின் மத்தியிலே வெறுப்புணர்வை தூண்டி விட்டுட்டு பண்ணிக்கிட்டு இது பண்ணி முருகருக்கு எதிராக அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கான். அவங்க என்னடான்னா அது அந்த திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து இவங்க ஒரு வேலை தூக்கிட்டு திருத்தணியிலேருந்து முருகர் அரசியல் பண்ணுறாங்கன்னா இந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் சரி. ஆனால் விஜய் ஆளுங்க சரியான அடி கொடுத்தாங்க பிரேமலதாவுக்கு. அவங்க போடுறாங்க கேன்வாஸு எல்லாம் விசில் அடிக்கணும். அப்படியே காதை பொத்திட்டு போயிட்டாங்க. இப்போ நம்பிக்கையே போச்சு. எங்கே ஜெயிக்கிறது? எல்லாம் விசில் அடிக்கிறான போகிற வழியில் அப்படின்னு. அதனால் அரசியல்வாதிகள் போடும் நாடகங்கள் இன்னும் எலெக்ஷன் டைமில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது நம்முடைய இறுதி கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.